அப்படின்னா நமக்கு தெரியும். ஸோ லாங்குவேஜ் ஓகே. இந்த ப்ரோக்ராம் நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன், நம்ம விஎஸ் கோட்ல என்னென்ன பண்றோமோ அது ப்ரௌசர் வந்து பண்ணா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும். ஸோ தட்ஸ் வை இந்த இடத்துல வந்து பண்ணா இந்த பரணிங்கிற பையன் வந்து பாத்தீங்கன்னா இங்கிலீஷ்ங்கிற லாங்குவேஜ்ல அவனோட ப்ரோக்ராம் எல்லாத்தையும் வந்து பண்ணா டைப் பண்றான். இந்த HTML வந்து பாத்தீங்கன்னா இங்கிலீஷ்ங்கிற லாங்குவேஜ்ல வந்து பண்ணா டிஃபால்ட்டா இருக்கிறதுல யூஸ் பண்ணி டைப் பண்றான். அப்படிங்கிறது தான் இந்த செகண்ட் லைன். ஸோ இந்த ரெண்டு லைன் எதுக்காக அப்படின்னா தெளிவா உங்களுக்கு சொல்றேன், லிசன் கேர்ஃபுல்லி. எஸ், மெட்டா டேட்டா. ஸோ மெட்டா டேட்டானா ஒண்ணு இல்லை, உங்க இன்ஸ்டாகிராம்ல வந்து பண்ணா உங்களுக்கான மெட்டா டேட்டா இருக்கும். அதாவது உங்க ஐடி பத்தின எக்ஸ்ட்ரா டீடைல்ஸ், நீங்க என்ன பண்றீங்க, என்ன ஏஜ் குரூப், ஸோ அந்த மாதிரி இங்கே வந்து பண்ணா இந்த வெப் பேஜை பத்தின எக்ஸ்ட்ரா டீடைல்ஸ் வந்து பண்ண சொல்ல போறோம். ஆர்கனைஸ் நான் ஒன் டைம் தான் சொல்லுவேன், இதை வந்து பண்ண இன்டர்வியூ பர்பஸ்க்காக சொல்றேன். ஸோ தெளிவா கிராப் பண்ணுங்க, சிம்பிள் தான் ஓகே, ரொம்பலாம் இல்லை. நம்மளோட வெப் பேஜை பத்தி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டீடைல்ஸ், அது வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃபியூச்சர்ஸ் வந்து பண்ண ஆட் பண்றோம். the character set UTF-8. இப்ப என்னோட கேள்வி என்ன அப்படின்னா, இங்கிலீஷ் தமிழை தவிர வேற என்ன லாங்குவேஜ் வந்து உங்களுக்கு தெரியும்? சாட்ல வந்து பண்ண போஸ்ட் பண்ணுமா? சோ இங்கிலீஷ் ஓகே, தமிழ் ஓகே, அதை தவிர வேற என்ன லாங்குவேஜ் வந்து உங்களுக்கு தெரியும்? சாட்ல போஸ்ட் பண்ணுங்க. சோ கேரக்டர் செட்னா நம்ம வெப் பேஜ்ல வந்து பண்ணா தமிழ் தான் யூஸ் பண்ணணும் அவசியம் இல்லை. இங்கிலீஷ் யூஸ் பண்ணலாம், உருது யூஸ் பண்ணலாம், ஹிந்தி யூஸ் பண்ணலாம், சான்ஸ்கிரிட், சமஸ்கிருதம், வாட்டர் பி ஓகே, மலையாளம், தெலுங்குன்னு சொல்லிட்டு எது வேணாலும் நம்ம வந்து பண்ண யூஸ் பண்ணலாம். சேம் லைக் தட் டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ் வந்து பண்ணா ஃபார்மேட் பண்றதுக்காக தான் இந்த ஃபர்ஸ்ட் மெட்டா டேட்டா ஓகே. ஓகே, மலையாளம் ஓகே சார், கன்னடம், மலையாளம் நிறைய இருக்கு ஓகே, யாராச்சும் சொல்லி கொடுத்தீங்கன்னா ஓகே, ஹிந்தி அண்ட் பிரெஞ்சு ஓகே, சூப்பர். ஸோ நவ் எப்படி வந்து பண்ணா டிஃப்ரெண்ட் லாங்குவேஜ் வந்து உங்களுக்கு தெரியுதோ அதே மாதிரி இது எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபார்மேட் பண்றதுக்காக யூனிகோட் இதெல்லாம் நோட்ல இருக்கணும். அப்புறம் பரணி, இந்த 8 அப்படின்னா என்ன? 1 byte equal to 8 bits வந்து பண்ண கேள்விப்படுறீங்களா? 8 bitsல வந்து பாத்தீங்கன்னா இது எல்லாத்தையும் நம்ம வந்து பண்ண ஃபார்மேட் பண்ண போறோம். அவ்வளவு சிம்பிள். சோ யூனிகோட் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஃபார்மேட் 8 bits. சோ எப்படி வந்து பண்ணா டிஃபரண்ட் லாங்குவேஜ் நமக்கு தெரிஞ்சிருக்கோ அதே மாதிரி இந்த வெப் பேஜ்ல என்ன மாதிரி ஒரு கண்டென்ட் நம்ம கொடுத்தாலும் அதை ஃபார்மேட் பண்றதுக்காக தான் இந்த கேரக்டர் செட், டிஃபரண்ட் கேரக்டர் செட்டை வந்து பண்ணா UTF-8 வந்து பண்ண கொடுத்துருக்கோம். இப்ப அப்படியே இங்க வரும், இது வந்து பண்ணா for different characters okay. so இது வந்து பண்ணா for different characters. இப்ப ஆல்ரெடி நம்ம viewport என்னன்னு பார்த்தோம். so name equal to viewport. இப்ப அப்படியே வந்து பண்ணா லாங்குவேஜ் விட்டு நம்மளோட டிவைஸ்க்கு வந்து பண்ண வந்துடலாம். இப்ப இந்த கிளாஸ் வந்து பாத்தீங்கன்னா நீங்க எதுல வந்து பண்ணா பார்த்துருக்கீங்க? ஸோ மொபைலா, லேப்டாப்பா, டிவியா? ஓகே சார், சீரியஸா வந்து லைவ்ல வந்து பண்ணா டிவில பாக்குறேன் ஓகே. ஸோ லேப்டாப், டிவி, டேப், அதுக்கப்புறம் வந்து பண்ணா சிஸ்டம், ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் டிவைசஸ் இருக்குல்ல. ஸோ அந்த வியூ போர்ட்டுக்கு எல்லாத்துக்கும் நான் இங்க ஒரு வெப் பேஜ் பண்றேன்ல, என்னோட கண்டென்ட் வித் என் ஹெட்டிங் டேகோட வித் என் டிவிஷன் 1ஓட வித் ஓகே. எஸ், ஸோ மோஸ்ட் ஆஃப் த மெம்பர்ஸ் வந்து பண்ணா மொபைல், ஸோ லேப்டாப் தான் ஓகே. இப்ப என்னோட கண்டென்ட்டோட வித் வந்து பாத்தீங்கன்னா என் வெப் பேஜை நீங்க எதுல பாக்குறீங்க ஓபன் பண்ணி அந்த டிவைஸோட வித்துக்கு இனிஷியல் ஸ்கேல் 1.0. 1.0னா ஒண்ணு இல்ல, 100% ஓகே. 1.0னா 100%. அப்ப நம்ம ஆல்ரெடி பார்த்தோம்ல டிரான்ஸ்ஃபார்ம்ல தான் 0.9னா எவ்வளவு பர்சன்டேஜ், அதே மாதிரி தான். ஸோ இனிஷியல் ஸ்கேலு என்னோட இமேஜோட இனிஷியல் ஸ்கேல் வந்து பண்ணா அந்த ஸ்கிரீனுக்கு வந்து பண்ணா 100%ல ஃபிட் ஆகும். ஸோ எப்படி வந்து பண்ணா இது ஃபார் டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஃபார் டிஃப்ரெண்ட் ஸ்கிரீன் சைஸ், அவ்வளவுதான் சிம்பிள். ஸோ இது ரெண்டும் வந்து பண்ண ஆட் பண்ணியிருக்கோம். இது எல்லாமே நம்மளால பண்ண முடியும், பட் அது ரீசெண்ட் அப்டேட்ல வந்து பண்ணா இது இருக்கு. ஸோ தட்ஸ் வை வந்து பண்ணா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது கிளியரா? ஸோ கிளியர் இல்லைனாலும் ஒன் டைம் தான் சொல்லுவேன், ஏன்னா நம்ம என்னைக்கான கான்செப்ட்ல போனோம். ஒரு அழகான சிம்பிளான ஒரு வியூ போட்டோ வந்து பண்ண கிரியேட் பண்ணலாம். சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா ஃபார் டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ் ஃபார் டிஃப்ரெண்ட் ஸ்கிரீன் சைஸ். இது நான் உங்களுக்கு வந்து பண்ண எக்ஸ்ட்ரா உங்க இன்டர்வியூ பர்பஸ்க்காக சொல்லியிருக்கேன். ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். ஸோ நவ் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராம்ல போயிடலாம். கிளியரா? ஃபார் டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ் அந்த டிஃப்ரெண்ட் வியூ. இன்னொரு முக்கியமான விஷயம், டவுட் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு
இப்ப சாட்ல வந்து பாத்தா அந்த குரூப் லிங்க் கொடுத்திருப்பாங்க, இல்லனா டெலிகிராம்ல வந்து பாத்தா கொடுத்திருப்பாங்க. அதுல ஜாயின் பண்ணிட்டு அதுல உங்க டவுட்லாம் போஸ்ட் பண்ணுங்க. நான் முன்னாடி சொன்ன மாதிரி மேபி உங்களுக்கு வெனஸ்டே அப்படி இல்லனா சாட்டர்டே வந்து பாத்தா ஈவினிங் 5 to 6 o'clock குள்ள இல்லனா 5:30 to 6:30 குள்ள வந்து பாத்தா இந்த 30 டேஸ் முடியற வரைக்கும் அந்த வீக்லி 2 டேஸ் வந்து பண்ணா உங்களுக்கு Q&A வந்து பண்ணா இருக்கும். அதை மேக்ஸிமைஸ் பண்ணிங்க. ஓகே, சோ பெய்டு மெம்பர்ஸ் நீங்க டோன்ட் வரி அபௌட், உங்களுக்கு எல்லாமே லைஃப் டைமா இருக்கும். இது வந்து பண்ணா ஜஸ்ட் 30 டேஸ். ஓகே, எஸ், ஓகே, கிளியரா? ஓகே, சோ now அப்படியே ஹோல்ட் ஆன். சோ அப்படியே உங்க எனர்ஜி எல்லாமே ஹோல்ட் ஆன் பண்ணுங்க. சாட்ல ஜஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ரெடி பரணி வித் ஒன் பைரம். கிளியரா? சோ நம்ம வந்து பண்ணா நம்மளோட கிளாஸ்க்குள்ள போயிடலாம். சோ எப்போதும் போல ஒரு டிவிஷனை கிரியேட் பண்றேன். அதோட கிளாஸ் நேம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம எப்போதும் மெயின் டிவிஷன் வைப்போம். இப்போ நான் என்ன பண்றேன்னா மெயின் டிவிஷன் 1. சோ டே 6 டே 7 வந்து நமக்கு வந்து கண்டினியூவா இருக்க போகுது. சோ நம்ம இன்னைக்கு வந்து ஃபர்ஸ்ட் வியூ போர்ட் கிரியேட் பண்ணுவோம். அடுத்த நாள் வந்து செகண்ட் வியூ போர்ட் வந்து கிரியேட் பண்ணுவோம். எஸ், ஓகே டன். சோ थैंक यू so much. சோ ரெடி பண்ணி அப்படியே ஹோல்ட் ஆன் பண்ணுங்க. சோ டவுட் இருந்துச்சுன்னா அதுல போஸ்ட் பண்ணுங்க. இப்போ டவுட் கேட்க வேணாம். சோ now மெயின் 1ங்கற டிவிஷன் வந்து ஓபன் பண்ணிருக்கேன். இதுக்கு ஏன் வந்து மெயின் 1 வச்சிருக்கேன் அப்படின்னா கிளாஸ் நேம். நம்ம அடுத்த நாள் கிளாஸ்ல வந்து மெயின் 2ங்கற டிவிஷன் கொடுப்போம். அப்ப பாருங்க சப் டிவிஷன் எப்படி நேம் பண்ணுவீங்கன்னு கேட்டீங்கன்னா சிம்பிளா சொல்றேன். சப் டிவிஷன் ஃபர்ஸ்ட் ஒன். சோ முன்னாடியே சொல்லிட்டேன், இந்த நேமிங் நான் கொடுக்கிறது தான். நீங்க என்ன வேணாலும் வந்து அந்த நேமிங் கொடுத்துக்கலாம். இப்போ என்ன பண்ணிருக்கேன்னா மெயின் டிவிஷன் 1ங்கறனால ஃபர்ஸ்ட் மெயின் டிவிஷன்ல ஃபர்ஸ்ட் சப் டிவிஷன். இப்போ அப்படியே வந்து மத்ததுக்குள்ள எப்படி கொடுக்கலாம்? ரொம்ப சிம்பிள் தான். ஓகே, அது நான் சொல்றேன். இந்த வந்து அரேலாம் பாத்துருக்கோம்ல, 1x1, 1x2, 1x3, அதுக்கப்புறம் வந்து 2x1, 2x2, 2x3. நான் வருதா? சோ நான் வருதா அப்படின்னா சாட்ல மீ வித் ஒன் ஹாட் எமோஜி. ஓகே, சோ அதே மாதிரி தான் இங்கேயும் ஃபர்ஸ்ட் ஒன்ல ஃபர்ஸ்ட் ஒன். இது வந்து ஃபர்ஸ்ட் மெயின் டிவிஷன்ல செகண்ட் ஒன். இது வந்து தேர்ட் ஒன். இது வந்து ஃபோர்த் ஒன். சோ இந்த மாதிரி நேமிங் கொடுக்கும்போது உங்களுக்கு வந்து ஈஸியா ஃபர்ஸ்ட் வியூ போர்ட்டுக்கும் செகண்ட் வியூ போர்ட்டுக்கும் குழப்பமே இல்லாம பண்ண முடியும். ஓகே, இந்த வியூ போர்ட் இதெல்லாம் வந்து டே 4 டே 5 பார்த்தோம். ஓகே, கண்டிப்பா வந்து அரே அதேதான் ரோ கிராஸ் அந்த மேட்ரிக்ஸ் மாதிரியே தான். அதாவது இந்த நேமிங் நீ என்ன வேணா கொடுக்கலாம், பட் இப்படி கொடுத்தீங்கன்னா ஈஸியா இருக்கும். சோ now மெயின் டிவிஷன் 1 கொடுத்திருக்கேன். எப்போதும் போல ஸ்டைல் டேக் வந்து ஓபன் பண்றோம். ஏன் பாருங்க எப்போதும் வந்து இன்டர்னல் ஸ்டைல் வந்து யூஸ் பண்றீங்கன்னா பிகாஸ் அது நமக்கு வந்து கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணிக்க ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகே, சோ தட்ஸ் வை நான் வந்து இன்டர்னல் ஸ்டைல் வந்து யூஸ் பண்றேன். சோ now ஸ்டைல் டேக்ல as always சோ பாடி டேக கால் பண்ணி, ஏன் பாடி டேக கால் பண்ண மார்ஜின் 0 கொடுக்குறோம் அப்படின்னா ஈவன் நீங்க பேடிங் 0 கொடுத்துக்கலாம். ஓகே, இதான் வந்து எப்போதுமே ஒரு ப்ராஜெக்ட் ஓபன் பண்ணும்போது ஃப்ரண்ட் எண்ட் ஓபன் பண்ணும்போது ஒரு ஜெனரல் ப்ரொசீஜரா இருக்கும். சோ பாடி டேகுக்கு டிஃபால்ட்டா மார்ஜினும் பேடிங் இருக்கும். சோ அந்த மார்ஜினை நம்ம என்ன பண்றோம்னா 0வா மாத்துறோம். அதாவது டிஃபால்ட்டா கொடுத்த எக்ஸ்ட்ரா கேப் நமக்கு தேவைப்படல, அது கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸா இருக்கு. சோ அதனால என்ன பண்றோம் அப்படின்னா நம்ம இந்த இடத்துல 0வா மாத்திருக்கோம். இதை தவிர வந்து வேற எதுவுமே இல்லை. ஓகே, எஸ். சோ now இந்த இடத்துல என்ன பண்ண போறோம்னா ஓகே ஸ்லோவா போறேன், டோன்ட் வரி. ஓகே, பொறுமையா நிதானமா போறோம். ஓகே, எஸ், ஹோல்ட் ஆன். இப்ப பாடி டேக்ல போயிட்டு கொடுத்தாச்சு டாட் மெயின் டிவிஷன் 1. சோ மெயின் டிவிஷன் 1 நம்ம என்ன பண்ண போறோம்னா ஃபர்ஸ்ட் வியூ போர்ட்டுக்கு மாத்த போறோம். சோ அதோட வித் வந்து 100 வியூ போர்ட் வித். நான் முன்னாடியே சொன்னதுதான். சோ டே 1 டே 2 டே 3 டே 4 டே 5 ஒரு பிளாட்ஃபார்மை கிரியேட் பண்ணிட்டோம். சோ இதுக்கப்புறம் எவ்வளவு அட்வான்ஸா கத்துக்க முடியுமோ அவ்வளவு கத்துக்குவோம். நீங்க பண்ண வேண்டியது ஜஸ்ட் லிசன் பண்ணி என்னோட டெக்னிக் வந்து நோட் பண்ணி வைங்க. அதுக்கப்புறம் அதுல நீங்க வந்து என்ன ஆட் பண்ண முடியும் அதை வந்து நோட் டவுன் பண்ணி வைங்க. சோ மறுபடியும் எல்லாமே ஃபர்ஸ்ட்ல இருந்து எக்ஸ்பிளைன் பண்ணனும்னா கண்டிப்பா கஷ்டம். எஸ், சோ தட்ஸ் வை லைவ் கிளாஸ் மிஸ் பண்ணிடாதீங்க. ஓகே, அந்த ஹைட் வந்து பாத்தீங்கன்னா அதே மாதிரி 100 வியூ போர்ட் ஹைட். பேக்ரவுண்ட் கலர் இப்போதைக்கு வந்து பேக்ரவுண்ட் கலர் வந்து நான் வந்து பிளாக் வந்து கொடுக்குறேன். கொடுத்துட்டு நம்ம வந்து ஓபன் வித் லைவ் சர்வர் கொடுத்தோம் அப்படின்னா எஸ்.
சோ நமக்கான அந்த வியூ போர்ட் வந்து பண்ண கிடைச்சிரும். ஓகே, சோ நமக்கான அந்த வியூ போர்ட் வந்து பண்ண கிடைச்சிரும். இப்ப நம்மளோட அந்த மெயின் டிவிஷன் ரெடி, அதாவது ஜாமெட்ரி பாக்ஸ். ஓகே, அந்த ஜாமெட்ரி பாக்ஸ்க்குள்ள இப்ப அந்த எரேசரை எங்க வைக்க போறோம், சாஃப்ட்வேர் எங்க வைக்க போறோம், ஸ்கேல் எங்க வைக்க போறோம், ப்ராடக்ட் வந்து பண்ண எங்க வைக்க போறோம், அவ்வளவு சிம்பிள். ஓகே, இதுவரை ஓகேவா? சோ இது வரைக்கும் ஓகே அப்படின்னா சாட்ல ஜஸ்ட் போஸ்ட் ஓகே பர்ன் இந்த சாட் பாக்ஸ். ஓகே, நவ இப்ப இந்த மெயின் டிவிஷனுக்குள்ள, ஓகே, இந்த மெயின் டிவிஷனுக்குள்ள இன்னொரு டிவிஷன் ஓபன் பண்றேன். அதோட கிளாஸ் நேம் வந்து பாத்தா சப்டிவிஷன் 1 எஸ், கிளியர்? எவரிவன் கிளியர்? சூப்பர். அப்படியே ஹோல்ட் ஆன் பண்ணுங்க. சோ இப்போ வந்து பாத்தா அதுக்குள்ள சப்டிவிஷன் 1 வந்து பாத்தா ஓபன் பண்றேன். அதுக்கப்புறம் அதுக்குள்ள வந்து பாத்தா மறுபடியும் கிளாஸ் நேம் சப்டிவிஷன் 1 2. சோ ரெண்டு வந்து பாத்தா ஓபன் பண்ணிருக்கேன். இன்னைக்கு கொஞ்சம் டிஃபரெண்டான ஒரு மெத்தட்ல எப்படி நம்ம வந்து வியூ போர்ட்டை யூஸ் பண்ணலாம் அப்படிங்கறத தெளிவா சொல்றேன். இப்ப டாட் சப்டிவிஷன் 1 இது வந்து பாத்தீங்கன்னா இப்ப டிஃபால்ட்டாவும் அதே பிளேஸ் தான் பிளேஸ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இதோட வித் வந்து பாத்தீங்கன்னா 100 வியூ போர்ட் வித் வந்து பாத்தீங்கன்னா எடுத்துக்கிறேன். பட் ஹைட் வந்து பாத்தீங்கன்னா 70 வியூ போர்ட் ஹைட் வந்து பண்ணா ஜஸ்ட் 70 வியூ போர்ட் ஹைட் மட்டும் தான் எடுத்துக்கிறேன். இதை எடுத்ததுக்கு அப்புறம் என்ன பண்றேன் அப்படின்னா இதோட பேக்ரவுண்ட் கலர் ப்ளூ வயலட் கொடுத்தேன்னா சோ தெரியுதா? சோ மொத்தமா இருக்க 100ல என்ன பண்ணிருக்கேன்னா இது வந்து 70 எடுத்துக்கிறேன். இது நம்ம பொசிஷன் அப்சர்வ் கொடுத்தாலும் ஓகே தான்.